ஹலோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சந்தோஷமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட பிராண்டில் ஒரு சின்ன அப்டேட் அதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது ஆர்டர் பேக்கிங் வீடியோ அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ்டு வீடியோவாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள், நான் அதுக்கு பேக் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் ஏன் பிளான்ட்ஸு சீட்ஸ்லாம் சேல் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால நிறைய கொஞ்சம் நீங்களுக்கு கார்டனிங் பண்ணுறதுனால எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாண்டடாகவே கேட்குறீங்க. எனக்கு இப்போதைக்கு அது மைண்டில் ஐடியாவாக இல்லை. பட் நான் அதை பற்றி யோசிக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்க சொன்னாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி முடிச்சிட்டேன். அதுவே திரும்ப திரும்ப நிறைய பேர் புதுசாக நியூவாக வர பீப்புள் கூட ஃபஸ்ட் டைம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்சதே உங்களோட கார்டனிங் வீடியோ தான். ஸோ கார்டன்லேருந்து நான் அந்த ஒரு மாதுளப்பழ ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணுறீங்க இல்லையா, உங்களோட கார்டனிங்லேருந்து எடுத்து பண்ணுற அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த சீட்ஸு பிளான்ட்ஸு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணலாம்ல, நாங்கள் அது கூட சேர்த்து வாங்கிப்போம் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட பிராண்டில் ஒரு அப்டேட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு இது ஐடியா தோணுச்சு. என்னென்னா, இப்போது நிறைய ஹெர்ப்ஸு, நிறைய பிளான்ட்ஸு, அப்புறம் நிறைய விஷயங்கள் அழிஞ்சிட்டு வருது இல்லையா. ஸோ அதனால் நம்ம கிட்ட 1000க்கு மேலே, அதாவது 1000 ரூபீஸ்க்கு மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டிங்கோ இல்லை ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு சீடோ, அதாவது கார்டனிங் ரிலேட்டடாக அது என்ன சீடு, அதை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுன்றதையுமே நான் சொல்லி தந்துடுவேன். ஏதாவது ஒன்று கட்டிங்னா ஒன்று இருக்கும், கட்டிங் மட்டும் இருக்கும். சீடுனா சீடு மட்டும் இருக்கும். பிளான்ட்னா பிளான்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை உங்களுக்கு நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கேன். லைக் 1000 ரூபீஸ்க்கு மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இது ஹோல்சேல் பீப்புளுக்கும் உண்டான்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தான், ஹோல்சேல் பீப்புள் எல்லாருக்குமே தான். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 1000 ரூபீக்கு மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் கேர் ஆயில் பல்காக 2 லிட்டர் கேட்டிருந்தாங்க ஹோல்சேலுக்குன்ட்டு. சரி, ஓகே, எனக்கும் பர்சனலி ரெடி பண்ணணும் நம்மளோட பிராண்டுக்குன்னு சொல்லிட்டு 8 லிட்டராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஆயில். ஸோ இதில் நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் கிரைண்ட் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு எனக்கு. அதுவும் இன்னும் முடியலை. இதை கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு அதிலே இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது ஒரு ப்ராசஸ்னு வைங்க. இது எல்லாமே பியோர் என்னோடய ஓன் ஃபார்முலா. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதில் நிறைய பேர் உங்களோட ஸ்கின் கேர் ஆயில் எனக்கு பார்த்தேன் பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி குங்குமாதி ஆயில்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு என்ன பெனிஃபிட்டு, குங்குமப்பூ போட்டால் தான் ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறீங்க. லைக் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, குங்குமப்பூ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதோட பெனிஃபிட் என்ன, ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்ணும், ஒயிட்டனிங், க்ளோயிங் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே இதுதான் பீட்ரூட், கேரட் அண்ட் பொட்டேட்டோ, டொமேட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே இருக்குது. நிறைய ஹெர்ப்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ அதுக்கு நிகரான ஹெர்ப்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அது போட்டால் தான் நல்ல பெனிஃபிட் இருக்குன்றது கட்டாயம் இல்லை. ஸோ அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ரீசெண்டாக நான் சீட்ஸ் போட்டிருந்தேன், விதைப்பு போட்டிருந்தேன். அது எல்லாமே நல்லா முளைச்சிருந்தது. அப்புறம் அந்த அந்த பூ பூத்துருந்துச்சுல்ல, அதில் காய் வச்சுருந்தது. அந்த விதை எடுக்கலாம் அப்படின்ட்டு. இது கொத்தவரங்காய், சீனரைக்காய் அந்த விதைகள்லாம் போட்டிருந்தேன். அது நல்லா முளைச்சிருந்தது. அந்த ஹாப்பினஸ்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் உங்களுக்கு 1000 ரூபீக்கு மேலே பை பண்ணிங்க அப்படின்னா நான் கட்டிங்ஸ் அண்டு சீட்ஸ் தருவேன்னு சொன்னேன்ல. அது அதிகபட்சமாக எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட அதிகமாக இப்போ இருக்கிறது ரணகல்லின்றது ஒரு பிளான்ட். இப்போ பார்க்குறீங்கல்ல, இது ஆக்சுவலாக நான் ஒரு இடத்துக்கு போகையில் ஒரே ஒரு லீஃப் மட்டும் கொண்டு வந்தேன். அந்த ஒரு லீஃபை மட்டும்தான் நட்டு வச்சேன். அதிலேருந்து அந்த ஒரு லீஃபில் இருக்கக்கூடிய அந்த கணு, ஒரு கணுவில் இருந்துமே எனக்கு ஒரு இலை வந்தது. ஸோ இதுதான் இது. இந்த கட்டி போட்டால் குட்டி போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். அந்த இலையோட ஒவ்வொரு அந்த கணுன்னு சொல்லுவோம்ல, அதில் இருந்துமே வேர் விட்டு இலை வரும். இது ஒரு செடி தான்.
அந்த செடியில் இருக்கக்கூடிய ஒரு இலையில வேர் விட்டு மேலே குட்டியாக இலை வருது பாருங்கள், செடி வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இதோட ஸ்டார்டிங் க்ரோத்தே இப்படி தான் இருக்கும். இந்த இலையை நம்ம அப்படியே பிச்சு சென்டரில் அந்த நரம்பு மாதிரி இருக்குது இல்லையா, அதை மண்ணில் படுற மாதிரி நல்லா கொஞ்சம் அமுத்தி வச்சு ஃபுல்லாக மண் போட்டு மூடிடணும். சைடில் அந்த கார்னர் மட்டும், அந்த இலையோட ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 2 நாள்லேயே உங்களுக்கு க்ரோ ஆயிரும். இதுக்கு அதிகமாக மெயின்டெனன்ஸே தேவை கிடையாது. எந்த உரம் எதுவுமே வேணாம். ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணி ஊற்றினாலே போதும். இது வந்து நம்ம அழகுக்காகவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி கல்லடைப்பு இருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அது ப்ராப்பராக நீங்கள் நாட்டு வைத்தியர்கிட்டையோ யார்கிட்டையாவது கேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் அண்ட் ஹேர் ரிலேட்டடாகவும் நிறைய பெனிஃபிட் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ நான் இப்படி தான் வந்து இதை வச்சுருந்தேன். ஸோ இந்த பிளான்ட் வந்து என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இலைய முழுசாக வச்சாலும் சரி, ஒரு இலைய பாதியாக கட் பண்ணி வச்சாலும் சரி, அது க்ரோத் ஆகிறது ஆக தான் செய்யும். ஸோ இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால 1000க்கு மேலே பை பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு லீஃபாக கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலியோரங்களில் ஒரு ஹேர்ப் மாதிரி, ஹேர்புன்னு சொல்ல முடியாது, ஒரு பிளான்ட் அழகு செடின்னு சொல்லுவாங்க, அதை நான் இந்த வீடியோவில் எடுக்கலை. அதுவும் வந்து நிறைய எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவும் கொடுக்கலாம் அப்படின்னு. அது அழகு செடி மாதிரி நல்லா ஹைட்டாக வளரும். வேலியோரங்கள்லாம் வைப்பாங்க, நல்லாயிருக்கும். அது வேலியோரங்களில் மட்டும் இல்லாமல் வீட்லேயுமே நல்லாயிருக்கும், அந்த செடியை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சீனிக்கிழங்குன்னு சொல்லுவோம் வில்லேஜ் சைடில். சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குது இல்லையா, அதோட கொடியுமே நிறைய இருக்குது. நீங்கள் என்னோடய கார்டனிங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதையுமே வந்து கட்டிங்ஸ் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நாளே நல்லா தழுத்து வந்துடும். அதுவும் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்புறம் இதுவும் ஒரு கீரை வகையான ஒரு கட்டிங். நான் ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்தேன், வச்சுருந்தேன். அது நல்லா மழை போல் வளர்ந்துருச்சு. அதுலேருந்து ஒடிச்சு இந்த சைடில் ஒரு 3 இது வச்சுருந்தேன். இதிலேருந்து பாருங்களேன், ஒரு குச்சியிலையே ஒரு 15 பிரான்ச்சு கிட்ட அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த இலைகளை வந்து பறித்து நல்லா கழுவி நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி வந்து கீரை பொரியலோ அவியலோ கடையிலோ வைப்போம்ல, அதே மாதிரி இந்த செடியும் அதே கீரை தான். தண்ணி பாய்ச்சி 1 வாரத்துக்கு மேலே ஆகுது, ஆனாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இதையும் தரலான்ட்டு இருக்கேன். அப்புறம் கறி லீஃப் சீட்ஸ் நிறைய இருக்குது என்கிட்ட, அதிகமாகவே இருக்குது. கருவேப்பிலை விதைகள், ஸோ இந்த மாதிரி நிறைய விதைகள், அப்புறம் கட்டிங்ஸ், ரூட்ஸு, இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு என்னென்னா எல்லாருமே கார்டனிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அழிஞ்சிடவே கூடாது, எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான். மற்றபடி இதில் தனிப்பட்ட ஒரு இது இல்லை. நிறைய பேர் வந்து கட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சு சேல் பண்ண சொல்கிறீங்க. நான் அதை வந்து பற்றி யோசிக்கிறேன். பட் எனக்கு இதுவே டைம் வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து அதிகபட்சமான நேரம் வந்து கார்டனிங், அதுக்கப்புறம் வந்து கார்டனில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் வந்து குக்கிங் அண்ட் வந்து என்னோடய ப்ராடக்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுவே டைம் கரெக்டாக இருக்குது. அது போக நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, ஸோ இந்த வேலைகளும் இருக்கும். இதையும் தாண்டி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் சொல்கிறதுனால நான் யோசிக்கிறேன். இன்னும் நியூவாக வர்றவங்களுக்கு ஓகேனா கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்கீங்க. வில்லேஜிலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா இங்கே வந்து அது அழிஞ்சு வரலாம். ஆனால் நிறைய பேர் சிட்டியில் இருக்கிறவங்கலாம் சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் ரொம்ப அழகாக இருக்கும் கார்டனுன்ட்டு. குட்டியாக தான் வச்சுருக்கேன், அதுவே இவ்வளோ எக்ஸைட்டடாக பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. மற்றவங்கள காட்டிலும் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு புரியும், நிறைய பேர் வந்து நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் அண்ட் ஆர்டர் கொடுக்குறவங்கலாம் வந்து ஆந்திர பிரதேஷ், அப்புறம் ஈராக், அந்த மாதிரி அதர் ஸ்டேட் அண்ட் கண்ட்ரியிலேருந்து கூட பார்க்குறீங்க, வீடியோவும் பார்க்குறீங்க அண்ட் ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணுறீங்க. பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து என்னை நம்பி இன்ஸ்டண்ட்டாகவே கேட்லாகில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து இவ்வளோ அப்படின்னுட்டு நான் சொல்லதுக்குள்ளேயே வந்து நீங்கள் அந்த சொல்லி அந்த ஸ்பாட்டில் எனக்கு போடுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் சில பேர்கிட்ட இருந்து என்னால் அமௌண்ட் வாங்குறது போதும்னு ஆயிடுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து
உங்களுக்கும் என்னோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா யூடியூப் அபவுட்டில் என்னோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் லிங்க் இருக்குது, நம்பர் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து என்னோட ப்ராடக்ட் கேட்லாக் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ, உங்களோட அட்ரஸ் அண்ட் உங்களோட கன்சல்டன்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் போதும். வாட்ஸ்அப்புக்கு என்னோட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ ஓகே எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.